ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய டீடைல்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டர் சீசன் 1 எபிசோட் 13. இந்த சாங்பாய் மவுண்டெயினில் எல்லாரும் உயிர் பழைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் குழந்தையா இருக்கிற சில மான்ஸ்டர்ஸ்லாம் அடல்ட் ஆகிறதே கஷ்டம் தான். அதில் ஒரு குட்டி குரங்கு ஒரு பெரிய பழத்தை எடுத்தா இன்னொரு பெரிய குரங்கு வந்து அதை தான் கேட்குது. அந்த பெரிய குரங்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிச்சுட்டு இதை நான் தான் ஃபர்ஸ்ட் கொன்னு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த குட்டி குரங்குக்கு பழத்தவும் விட மனசில்ல. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தும் தப்பிச்சு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கு. தண்ணி இருக்கிற இடத்துக்குள்ள போய் விழுந்துருது. பார்த்தா அந்த இடம் ஹாட் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. பழத்தை போய் அதை பிடிக்கிறேன்னு வேற எதையோ அது பிடிச்சிருது. யாரா அது அப்படின்னு செய்யவை சத்தம் போடவோ டக்குன்னு அது அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுது. என்னங்க சத்தம்? நம்ம ஹீரோ போய் பார்த்துட்டு கண்ணை முடிக்கிறான். டவலை எங்க பேக்ல இருந்து எடுத்தா நீங்க ஷோ கேக்குறா. இந்த பெட்டியாவா இன்னுமா வச்சிருக்கா? நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணுக்கு தான் அந்த பழம் மாதிரி தெரியறதுனால டக்குன்னு அதை எடுத்துட்டு ஓடவும் அச்சச்சோ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஓலியாங்க ஜாலியா தண்ணிக்குள்ள குதிச்சு விளையாண்டு குளிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி தான் எந்த இடத்துல ஹாட் ஸ்ப்ரிங் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. சாக்லேட் பாக்ஸ்ல எனக்கும் அவளுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கு. அது எங்களுக்குள்ள ஒரு லிட்டில் சீக்ரெட்னு சொல்லலாம். அதான் அந்த மங்கி தூக்கிட்டு ஓடிடுச்சு. சாரி, அதை மங்கி தூக்கிட்டு ஓடிடுச்சுன்னு வா சொல்லவும் என்கிட்ட இனி நீ பேசாதன்னு வா சொல்லிடுவாளோ நம்ம ஹீரோ பயப்படுறான். சரி வெட்டத்துல நம்ம புது மெமரிஸை மேக் பண்ணுவோம்னு சொன்னா நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே வா பஞ்சு ஓடுற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். எல்லாருக்கும் இந்த இடத்துல ரொம்ப குளிரிட்டு இருக்கு. ஜாம்பி மாதிரி ஒருத்தன் வெளியே வரான். இந்த இடம் மட்டும் எப்படி கதப்பா இருக்கு. ஹாட் ஸ்ப்ரிங்ல வச்சிருக்கியா என்ன குளிக்க விடுப்பான்னு கேட்டா ஆளுங்க குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொன்னா ஸ்பிரிச்சுவல் பீட வேணா வச்சுக்கோப்பா நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. குளிச்சிட்டோன்ட்டு மத்தவங்க வெளியே வருவா. அப்ப நான் போய் குளிக்கிறான்னு அந்த ஆள் உள்ள ஓடுறான். பேக்ல தான் மேப் இருக்குன்னு சொல்லி எடுக்க போனா நம்ம ஹீரோ அவன் ஸ்டோரேஜ் பாக்ஸ்குள்ள போட்டுறதான். நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதுன்னு மத்தவங்க கேட்கவும் இல்ல வெளியாளுங்க இருக்கான்ல அதான் நம்ம பேக் சேஃப்டியா வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். வாங்களே ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு ரெடி பண்ணும்போது எல்லாரும் பேக்கை பத்தியே விசாரிச்சா புகையை அதிகமாக்கி அவங்கள பேச விடாதபடி பண்றான். பட் இந்த ஸ்மெல்லுக்கு சுத்தி இருக்கிற மத்த எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் கொடுத்த ஸ்பிரிச்சுவல் பீட்ஸுக்கு இதெல்லாம் ஒர்த்து தான். அந்த சாப்பாடையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லவும் எக்ஸ்ட்ராவா அவன் ஸ்பிரிச்சுவல் பீட்ஸை கொடுக்கவும் அப்ப நாங்களும் தரோன்னு மத்தவங்களும் நீட்டுறாங்க. இந்த மங்கி என்னடா டேஷியம் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்கு. ஒரு வழியா கேண்டி பாக்ஸ் நம்ம பார்த்தா அதோட இருக்கிற பாக்கெட்குள்ள அந்த மங்கி அதை சொறி வச்சுக்கிறது. சாரி, எந்த பீஸ்டையும் ஹண்ட் பண்ண முடியலன்னு இந்த அசாசின்ஸ் வரவும் ஏன்னா 6 மணி நேரமா வெளியே போயிருக்கீங்க, நான் கேவுக்குள்ளே இருந்து ஒரு மான்ஸ்டரை பிடிச்சிட்டேன் அப்படின்னு டியாஷாங் வந்து அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அவனுங்க டென்ஷன் ஆகி அட்டாக் பண்ண போனா துப்பாக்கியை காட்டி அவன் மிரட்டுறான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த மங்கியோட ஃப்ளூயிட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு போர்ஷனை ரெடி பண்ண முடியாது, மத்த மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ணும் அப்படின்னு டார்கவ் சொல்லவும் ஆவா அப்படின்னு மார்க்கவும் சமாளிக்கிறான். அந்த போர்ஷன் ஒர்க் ஆகி மான்ஸ்டர் மட்டும் நம்மள தேடி வரல கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி டியாஷாவை மிரட்டிட்டு போறேன். கேவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கன் எடுக்க நிறைய சான்ஸ் கிடைக்கும் டார்கவ் யோசிக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு டிவில எல்லாம் இதை எடுத்து போடுறாங்க. எல்லாருமே ப்ளூ கலர்ல தான் எதையோ ஒன்று கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்டால் ஓனருக்கு அப்படி ப்ளூ கலர்ல என்னதான் தேவை இருக்கு அவர்கிட்டயே கேட்போம். எல்லாரும் நீங்க ப்ளூ கலர்ல தான் எதையோ தேட சொல்லிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் கேட்கறா. எல்லாரும் வேல்யூபிளான பொருளை கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ தேடுறது அந்த சாக்லேட் பாக்ஸ் தான். ஆக்சுவலி அது கட்டமா இந்த ஷேப்ல நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள அங்க வரவோ டக்கு நம்ம ஹீரோவில் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு ஓடி இருக்கான். வெள்ளையா அருமையா இருக்கு, நானும் போய் சாப்பிட போறேன் ரிப்போர்ட்டர் சொல்றா. டியாஷானுக்கு இதை பார்த்து வாயில எச்சி ஊறுது. இந்த மங்கியை பாத்ரூம் போக வச்சா அதுல போர்ஷனை ரெடி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி மங்கியை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பீட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க இவங்க மங்கி பாத்ரூமை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி அவங்க போர்ஷனையும் மேக் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு அளவுக்கு அதிகமா ஸ்பிரிச்சுவல் பீட்ஸ் கிடைச்சிருது. அதுல ஒரு வெப்பனும் கிடைக்குது. நீ காலையில இருந்து நான் அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது, என் பேக்கை தான் எனக்கு மாய்ஸ்சரைசர் தேவைன்னு வா கேட்கறா. இந்த ஸ்பிரிச்சுவல் பீடை கிரஷ் பண்ணி போட்டுக்க அதுவே ஆயில்மெண்ட் மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அந்த மங்கியோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு மஷ்ரூம் கீழே விழுது. போர்ஷனை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் டார்கவோ மார்க்கவோ காமிக்கிறாங்க. மஷ்ரூம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த டியாஷாவை பார்த்தா மயங்கி விழுந்துருத்தான். இவன் சாப்பிட்டா அந்த மஷ்ரூம் பாய்சனதா ஆனது. இதை அவனை நியூட்ரலைஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி டார்கவும் மார்க்கவும் புரிஞ்சுக்கிட்டு ஆட்டமாடா போட்டன்னு இவனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. இவன் அடிச்சது போதும், நம்ம மிஷினை மறந்துடக்கூடாது, ஜாலியான போட்டத்துல தான் வந்திருக்கோன்னு அவங்க திரும்பி பார்த்தா அந்த மங்கி கன் எடுத்துட்டு பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்க. இவனுங்களும் கிட்ட நெருங்கி வராங்க. அது மார்க்கவை ஷூட் பண்ணிருது. யாருமே இல்லாத அமைதியா இடத்துக்கு நம்ம ஹீரோவும் இங்ஷுவும் வராங்க. நம்ம சின்ன வயசு மெமரிஸ்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கானவா கேட்கவும் அதை பத்தி தான் நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்றான். நினைச்சேன் இங்ஷு சொல்லவும் நான் மறைக்கணும்னு இதை பண்ணலாம் நம்ம ஹீரோ சொன்னா. இங்ஷு ஆக்சுவலி வேற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. வானத்துல தெரியுற இந்த ஆரோரா அது அந்த மவுண்டெயின்ஸ்ல இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஹீரோ சின்ன வயசுல படிச்சிருந்திருப்பான். அவ்வளவு சூப்பரா இருக்குமா இங்ஷு கேட்கவும் எனக்கும் தெரியல, பட் நம்ம வளர்ந்து ஒன்னா போய் பாப்போம் சரியா அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம சைல்ட்ஹுட்ல இந்த மாதிரி நிறைய ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இங்ஷு நான் அடா லிட்டில் மங்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு வழியா அதை பிடிச்சிருந்தா. வயிற்றுக்குள்ள இருந்து சாக்லேட் பாக்ஸ் உள்ள போய் இது எப்படி இங்க வந்துச்சு நீங்க ஷோ பாக்குறா. ரிப்பீட்டர்ஸ் நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அது எங்க பொருளை திருடிச்சு கூட அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோவை கொடுக்க போனா இவன் டியான்ஷாவோட ஆளு, இந்த மங்கியை என்ன வேணாலும் பண்ணுவான், இவனெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க ஷோ சொல்லியிருக்கான். அட்டாக் பண்ணலான்னு போய் கீழே விழுந்துருந்தான். டே அந்த மங்கி ஸ்பிரிச்சுவல் புல்லட் வச்சு ஒன்னு அட்டாக் பண்ணிருக்கோம், பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு டார்கவ் சொல்லுது. எங்க பொருளை திருடிச்சுன்னு சொல்லவும் என்ன பொருள்னு சொல்லுங்க நான் தாரா நம்ம ஹீரோ சொன்னா. அது சொல்ற மாதிரி இல்லைன்னு அவங்க சொல்லவும் நீங்க டியான்ஷாங் கூட இருந்தவங்க ஓ அந்த வெப்பனை தான் தேடி வந்தீங்க
வாங்கிக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும் பேக்கை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். முட்டா பையன் அவனையும் நம்ம கிட்ட கன்னை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம வெப்பனை வெளியெடுத்தா அவன் டியாங்ஷாவோட ஸ்பியரை தான் கொடுத்துருக்கான். மங்கியை சேஃப்டியா இறக்கி விடுறாங்க. அதுக்கு பசிக்கிற மாதிரி தெரியவோ அவன் இந்த சாக்லேட் பாக்ஸை வாங்கி கொடுக்குறா. சின்ன வயசுல உள்ள பாக்ஸ் தானே, இதுல டென்ட் கூட இருக்கேன்னு கேட்கவும் பாராஷூட்ல இருந்து கீழே விழும்போது உள்ள டென்ட் அந்த பாக்ஸ் நினைச்சுக்கிட்டு தான் இதை பத்தி மறைச்சிட்டு இருந்தியான்னு வா கேட்கிறா. அப்படியே அவங்க க்ளோஸா கிட்ட போகுவோம். அந்த மங்கி பதிலுக்கு அந்த துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுத்துருது. இதை தேடி தான் அந்த ரிப்பீட்டர்ஸ் வந்தாங்களோ, பட் இது காஸ்ட்லியான வெப்பனாச்சே நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போது நெகட்டிவ் எமோஷன் காமிக்கவும் இந்த பேரை நம்ம ஹீரோ சந்தேகப்படுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸ்பிரிச்சுவல் பவரை பிளாக் பண்ணக்கூடிய அந்த கன்னை இப்ப நம்ம ஹீரோ கைக்கு வந்துருச்சு. அந்த 2 பேரும் அசாசன்ஸ் அப்படிங்கறதையும் இப்ப நம்ம ஹீரோ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.